நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுக்கு மேலதாங்க சம்பவம் ஆரம்பம். நம்ம விஜய் இத்தனை நாள் பொறுமையா இருந்தது வேற மாதிரி. ஆனா இப்ப பொறுமையா இழந்துட்டாரு. நம்ம மல்லி மேல ருத்ர தாண்டா கோவத்துல இருக்காரு. மல்லியோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலீங்க. மல்லி அப்படியே சும்மா அடி நடிக்க போறாரு. என்னடா உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிட்டே இருக்க. மல்லி என்ன பண்ணாங்க, மல்லி விஜய்க்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட விஜய் எல்லா சொத்தையும் இழந்த பிறகு மற்ற பொண்ணுங்கள மாதிரி இல்லாம விஜய்க்காக விஜய் கூடவே இருந்து விஜய்க்கு எவ்வளவு முடியுமோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஏன் என்னைக்குடா விஜய்க்காக வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பக்கம் விஜயை தப்பா பேசுவீங்க. ஆனா இங்க நடந்ததுதான் வேற. என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி வேலைக்கு போனதெல்லாம் தப்பு இல்லைங்க. விஜய்க்கு தெரியாம தான் வேலைக்கு போனாங்க அக்ரிமெண்ட் படி. ஆனா அவங்க எந்த இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி கம்பெனிக்கு தாங்க. இந்த விஷயம் தெரியாம அங்க போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, போய் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டா நீ நல்லா செஞ்சிருக்குமான்னு சொல்லிட்டு கையில ஒரு 5000 கொடுக்குறாங்க. அந்த சமயத்துல மல்லியோட குரல் ஓசை மாதிரி அப்படியே சும்மா அலையில பறந்து போய் நம்ம ராஜேஸ்வரி காதுல ஒலிக்குது. உடனே ராஜேஸ்வரி அந்த மல்லி இங்க என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே குடுகுடுன்னு ஓடி வந்து, யார் காசை எடுத்து எதனடி சொல்லுறா அப்படின்னு சொல்லிட்டு காசு அப்படியே சும்மா லபுக்குன்னு பிடிக்கி கபுக்குன்னு பிடிக்கிறாங்க. நம்ம மல்லி ஒரு பக்கம் முழிக்கிறாங்க, திருன்னு நான் உழைச்சதுக்கான காசு தான் வாங்கினேன், உன்ன மாதிரி ஒரு திருடி தின்லடி திருடி இந்த கம்பெனியை புடுங்களடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்த அவமானப்படுத்த ஆரம்பிச்சாங்க. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம வாயடிச்சு போய் பேச முடியாம திக்கு திணறன்னு நின்று இருக்காங்க நம்ம மல்லி இப்போதைக்கு. சரி இதை ஏதோ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்துல கடவுள் போல வராரு நம்ம விஜய். மல்லிக்கு ஒரு கஷ்டம்னா அந்த கஷ்டத்துல நான் இருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து ராஜேஸ்வரிய கண்ட மெனக்கு திட்டி விட்டுறாரு. என் பொண்டாட்டி ஒன்றும் உன்ன மாதிரி பிச்சை எடுக்கல, அவ வந்து நேர்மையா உழைச்சுதானே சம்பாதிச்ச, நீ தான் அடுத்தவங்கள்ட்ட ஏமாத்தி 420 தனம் பொறுக்கித்தனம் பண்ணி போடுங்க. உன்ன மாதிரி ஒன்றும் இல்லைல்ல, ஏன் தேவையில்லாம எப்போ பார்த்தாலும் என் பொண்டாட்டி சீண்டின்னு மல்லி உன்னை யார் இந்த கம்பெனி எனக்கு இங்கே வரேன்னு சொல்லிட்டு சத்தியமா தெரியாது விஜய். வேலை வெளியே வேலை செஞ்சேன். கரெக்டாக இங்கே வந்து பார்த்தா திடீர்னு ராஜேஸ்வரி பேர் போட்டுச்சு. எனக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. சரி நடந்துச்சு. செஞ்ச வேலைக்கான கூலியாவது வாங்கிலான்னு சொல்லிட்டு தான் நான் நின்றுட்டு இருந்தேன். ஆனா அந்த கூலியை கூட வாங்க முடியாம என்ன ரொம்பவே அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி இந்த இடத்துல இருந்து என்ன வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நடந்து போச்சு. இதுக்கு மேல அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம யோசிச்சாகணும் மல்லி. அதனால இதுக்கு அப்புறமாவது ஒழுங்கா என் பேச்சை கேளு. உன்னை யார் வேலைக்கு வர சொன்னது, ஏன் நான் சம்பாதிச்சு உன்னை காப்பாதுன்னு சொல்லிட்டு நம்பிக்கை இல்லையா? நீங்க ஒவ்வொரு நாளும் போய் படுற கஷ்டமும் படுற வேதனையும் எனக்கு நல்லா தெரியும் விஜய். நீங்க எந்த ஒரு கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். எங்க போயின்னு இருக்கீங்க வேலைக்கு எல்லாமே எனக்கு தெரியும். தெரிஞ்சு நான் தெரியாத மாதிரி காட்டிக்கிறதுக்கு ஏன் நீங்க வந்து மத்தவங்கள மாதிரி எதுவும் திருடல பொய் சொல்லல, வேலைக்கு தானே போறீங்க. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் உங்களுக்கு கூடவே நான் இருக்கேன். இந்த பிரச்சனை வந்தாலும் உங்களை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையில நீங்க என் கூட இருக்கீங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க என் கூட இருப்பீங்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்களா, அதனாலதான் உங்களுக்காக நானும் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும். அதுக்காக தான் வேலைக்கு வந்த விஜய். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஸ்மூத்தா இந்த உலகத்தை ஒரு பக்கம் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ சொல்றதெல்லாம் ஓகே மல்லி, எல்லாம் வாஸ்தவமா தான் இருக்கு. இருந்தாலும் பிராக்டிக்கலா யோசிச்சு பார்க்கணும் எல்லாத்தையும். இப்ப பாத்தியா எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துறாங்க சொல்லிட்டு அசிங்கப்படுத்துறவங்க படுத்தினே தான் இருப்பாங்க விஜய். அவங்களுக்கோசரம் நம்மளோட கொள்கையை மாத்திக்க முடியாது இல்ல. நாம நேர்மையா இருக்கிற வரையும் நிறைய பேருக்கு நம்மளை பார்த்தா ஆவாது. அதனால கடைசி வரையும் நம்ம நேர்மையா இருந்து எல்லாரும் ஜெயிக்கணும். அதுதான் நம்ம வாழ்க்கையோட குறிக்கோளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறம் அந்த சந்தோஷம் நீடிக்குமா நீடிக்காதா, இதே போல வாழ்க்கை ஒரு பக்கம் தொடருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண்டினியூவா பார்த்துனே இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில ஜெயிப்போம்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியுங்க. இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் சலசலன்னு போயின்னு இருக்க. மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தீனால் சுட்ட பொன் உள்ளாராதே நாவினால் சுட்டவடு. அதுதாங்க நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்கள ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே சும்மா வார்த்தைகளால எரிக்கிறது வந்து என்னைக்குமே ஆறாது. ஆனா திடீர்னு ஒரு தீக்காயம் நம்ம கையில பட்டுச்சுன்னா அந்த காயம் அப்படியே சும்மா உடனே ஆறிடும். அந்த தழும்பு மட்டும் தான் இருக்கு. ஆனா வார்த்தையால சுட்ட சொன்ன வார்த்தை எல்லாமே என்னைக்குமே ஆறாது. அப்படியே சும்மா கணிஞ்சுனே இருக்கும். ஒரு பக்கம் அவியாத ஒரு நெருப்பா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் மனசுக்குள்ள. அதனால எவ்வளவுதான் நம்மளுக்கு கோபம் வந்தாலும் வார்த்தைகளை மட்டும் அள்ளி விடாதீங்க அப்படின்றத அழகா அந்த திருக்குறளை சொல்ல வராங்க. திருக்குறளை பார்த்தா நிறைய விஷயங்கள் நமக்கு தேவையானதும் இருக்கும், தேவையில்லாததும் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. எல்லா திருக்குறளையும் நமக்கு தேவையான விஷயம் மட்டும் தான் இருக்குங்க. எல்லாத்தையும் படிங்க. படிச்சு இல்லை
அடுத்தவங்கள காயப்படுத்தாம நமக்கு நாம எப்படி சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு கத்துக்கணுங்க. நம்ம சந்தோஷத்துக்காக அடுத்தவங்கள காயப்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி தான் ராஜேஸ்வரி பண்ணிருக்கா. அவளோட சந்தோஷத்துக்காக எல்லாரும் ஒரு பக்கம் கஷ்டப்படுத்தின்னு இருக்கா. இந்த விஷயமெல்லாம் ராஜேஸ்வரிக்கு புரிய வந்தாலும் புரிய வரலாம், வயதான காலத்துல அவளுக்கு புரிய வரும். அந்த சமயத்துல பார்த்துட்டுக்கிட்டா நாதி இல்லாம அப்போ ஐயோ எனக்கு என் தம்பி இருந்திருந்தாக்குமே, என் தம்பி என்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டான், என் தம்பி என்னை உலகம் மாதிரி வச்சுக்கிட்டானே, அப்படிப்பட்ட என் தம்பியை நான் விட்டுட்டேன்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுவாங்க. அந்த சமயத்துல புரிய வரும் வாழ்க்கைன்னா என்னடா, இப்படிதானா, இதுதான் வாழ்க்கையோட தத்துவமான்னு சொல்லிட்டு. இதுக்காக தான் நம்ம ரொம்ப நாளா காத்துன்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டைரக்டா வராங்க, வந்து விஜய் கிட்ட பேசுறாங்க. விஜய், நாம 2 பேருமே இனிமே ஒன்னா சேர்ந்து பயணிப்போம், ஒன்னா சேர்ந்து முன்னேறுவோம், யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம கொள்கையை மாத்திக்க வேணாம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெற்றி நடையை போடுறாங்க. இந்த வெற்றி நடை இதுதான் ஆரம்பமா இல்ல இதுதான் முடிவா இருக்குமான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுதான் ஆரம்பம். முடிவுன்ற வார்த்தைக்கே இல்லைங்க. உழைச்சா சோறு, உழைக்கலாம் தான் ஒண்ணு இல்லை. அதனால உழைக்கிற வரைக்கும் நம்மளோட ஆட்டம் ஆரம்பத்திலே தான் இருக்கும். அதனால எந்த ஒரு கவலையும் வேணாம், சந்தோஷமா ஒரு பக்கம் மகிழ்ச்சியா நம்மளோட சந்தோஷத்தை நாம தான் ஒரு பக்கம் எதிர்காலத்தை உருவாக்கினே போயிட்டே இருக்கணும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.